சிவன் அப்படிங்கிறது நம்ம ஒரு நபர், ஒரு தெய்வம் அப்படின்னு போகிறது சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டா, அது பக்தி மார்க்கத்துல சரி. ஆனா அது சிவம்ங்கிறது ஒரு அற்புதமான தத்துவம். என்ன தத்துவம்? மனதை ஒடுக்கி அமைதியாக இருந்தால் நீங்களும் சிவனாகலாம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிற ஒரு அற்புதமான நாளுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறீர்கள், ஒரு தெய்வத்தை வணங்குகிறீர்கள், உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கிறீர்கள், அது நிறைவேறுது, நிறைவேறல அது 2ஆம் பட்சம். இந்த நாள் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான நாள் அப்படிங்கிறத விட, உங்களுடைய ஆன்ம வேண்டுதலான இறைநிலையை பெறுவதற்கான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கின்ற நாள் சைவத்தின்படி. மத்த நாள்ல உங்க வேண்டுதல நீங்க வேண்டிக்கலாம். ஆனா இந்த நாள்ல யாரிடம் நீங்கள் வேண்டுகிறீர்களோ அவனாகவே மாறுவதற்கான ஒரு வேண்டுதலை நீங்கள் அவனிடம் வைக்கலாம். இது ஒரு அதிசிறப்பு வாய்ந்த நாள். மற்ற தினங்களுக்கு இல்லாத ஒரு அற்புதமான விசேஷம் உண்டுன்னா அது இதுதான். அது மட்டும் இல்லாம இந்த மகா சிவராத்திரி நாள்ல பாருங்க, எல்லா நாளிலும் நீங்கள் இறைவனை வழிபடுகின்றீர்கள். இந்த நாள் நீங்களே இறைநிலையை அடைவதற்காக வழிபடுகிறீர்கள். அவ்வளவுதாங்க. மத்த நாளுக்கும் மகா சிவராத்திரி நாளுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால தான் அது சிவராத்திரி, மகா சிவராத்திரி. ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 8977732881 உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள்.